ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்து நியூஸ் பேப்பரில் வந்த மசோதா 131 பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த மசோதா வந்து April 16, அதாவது நாளைக்கு தான் என்ன பண்ண போகிறோம்னா மக்களவையிலேருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. இது எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா 106வது அமெண்ட்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக கொண்டு வரது தான் இந்த பில் 131 அமெண்ட்மெண்ட் மசோதா. சரிங்களா? இந்த 106 அமெண்ட்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து 33% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. இது 2023 நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அமல்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மசோதா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வராங்க. இது வரைக்கும் மக்களவை சீட்டு வந்து 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி தான் மக்களவை சீட்டு வந்து ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போது 2026 எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை வச்சு தான் 2029 நடக்க போகிற எலெக்ஷனுக்கு மக்களவை சீட்டு வந்து ஒதுக்க போகிறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும், மக்களில் தென் இந்தியா சைடில் என்ன பிரச்சனை வரும், நார்த் இந்தியா சைடில் என்னென்ன ப்ராப்ளம் வந்து வரப்போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மக்கள் தொகை 2026 மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணி நம்ம வந்து நாடாளுமன்றத்தில் வந்து மக்களவைக்கு சீட்டு ஒதுக்கும் போது என்ன ஆகும்னா இடங்கள் வந்து 850 உயரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 543 சீட் இருக்குது. இதில் 850 சீட்டாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 815 சீட்டு வந்து மாநிலங்களுக்கும் 35 சீட் வந்து யூனியன் பிரதேசங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தற்போது வந்து இந்தி பேசும் மாநிலங்களுக்கு வந்து 207 சீட்டு கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து 132 சீட்டு. இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா புதிய இடமா இந்தி பேசும் மாநிலங்களுக்கு 326 சீட்டும் தென்னிந்தியாவுக்கு வந்து 176 சீட்டும் என்ன செய்யுதுன்னா மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் வந்து நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே வந்து 24.3% இருந்துச்சு. இப்போ வந்து அது வந்து 20.7% குறையும். அதே மாதிரி இந்தி பேசும் மாநிலங்களில் வந்து மாநில நாடாளுமன்றங்களோட பிரதிநிதித்துவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே 38.1% இருந்தது. இனிமேல் 43.1% உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய மாநிலங்களில் சீட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தென்னிந்தியா சைடு வந்து மக்களவை சீட்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? மக்களவை சீட்டு வந்து வட இந்தியாக்களில் வந்து இந்தி பேசும் மக்கள் பகுதிகளில் வந்து அதிகமாகும் மக்களவை சீட்டு. அதே நம்ம தென்னிந்தியாவில் வந்து மக்களவை சீட்டு வந்து கம்மியாகும். சரிங்களா? இந்த மக்களவை தொகை இந்த 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க 2029 வந்து மக்களுக்கான சீட்டு வந்து ஒதுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் இதனால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பாதிப்பு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா அது டெய்லி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு நியூஸ் தான் இது. இந்த 106வது அமெண்ட்மெண்ட் 33% இடஒதுக்கீடு சரியா கம்பல்சரி படிச்சுக்கோங்க. இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகுது, தென்னிந்தியாவில் என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, வட இந்தியாவில் என்னென்ன இதெல்லாம் வரப்போகுது, அதாவது ஹிந்தி பேசும் மக்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, டெய்லி நியூஸ் பேப்பர் மஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மோர் வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.